அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் வந்து இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி வந்து நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு பெஸ்ட்டு டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னலாம் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் க்யூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அன்அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் இந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் அரசுரிமை சின்னங்கள், சரி, அந்த சின்னங்கள் பொறுத்தவரையும் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் என்னென்ன சின்னங்கள் இருந்துச்சு, ஸோ அதை பற்றின நியூஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது சேரர் வந்து பனம்பூ வச்சுருந்தாங்க, சோழர் வந்து அத்திப்பூ, பாண்டியர் வந்து வேப்பம்பூ, சரியா? சேரர்கள் துறைமுகம் பார்த்தீங்கன்னா தொண்டி, முசிறி, அவரோட தலைநகர் வந்து வஞ்சி, கரூர், சரியா? ஸோ ஒரு சிலர் வந்து வஞ்சின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து கரூர்னு சொல்லுவாங்க, சரியா? வஞ்சி அப்படின்றது திருவஞ்சிக்கிழம் அப்படின்னு கேரளாவில் ஒரு ஊரை சொல்லுவாங்க, ஒரு சிலர் மாற்றி சொல்லுவாங்க, சரி, அதை பார்த்துக்கோங்க. சேரர்களோட சின்னம் வந்து வில் அம்பு, சரியா? சோழர்களோட சின்னம் வந்து புலி, பாண்டியர்களோட சின்னம் வந்து 2 மீன்கள், ஓகே? சேரர்களுக்கான துறைமுகம் வந்து புகார், ஓகேவா? சோழர்களுக்கான தலைநகர் உறையூர் அல்லது புகார் சொல்லு. உறையூர் ஞாபகம், உறையூர் வந்து தஞ்சாவூர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள் தலைநகர் வந்து மதுரை, துறைமுகம் கொர்க்கை, ஓகே? இது தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குறுநில மன்னர்கள். இந்த குறுநில மன்னர்கள் யார் அப்படின்னா வந்து இந்த சேர சோழ பாண்டியர்கள் அடுத்தபடியாக கீழே இருக்கிறது குறுநில மன்னர்கள். இவங்களில் முக்கியமான ஆளுங்க யாருன்னா பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி ஆகியோர் ஆவர், சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கிழார் அப்படின்றது கிராம தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இது தெளிவாக பார்த்துக்கணும், ஓகே? அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த சங்ககால ஆட்சி அமைப்பு. இந்த ஆட்சி அமைப்பு பொறுத்தவரையும் அரசர் வந்து கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அப்படின்றது வந்து அரசனை குறிப்பிடும். இவங்க முடிசூட்டு விழா வந்து கட்டில் ஏறுதல், அரசு கட்டில் ஏறுதல் சொல்லுவாங்க, சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். இவங்களோட நிலவரி தான் இவங்களோட முக்கிய வருவாய் இருந்துச்சு. இவங்களோட வரி பேர் வந்து இறை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை, இங்கே வாங்க. இம்பார்ட்டன்ட் சொல்கிறது மட்டும் படித்தாலே போதுமானது. அதாவது இந்த சங்க காலத்தில் அந்த அரசர்களுக்கு உதவி செய்ய இருந்த குழு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெருங்குழு என் பேராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐம்பெருங்குழு அப்படின்றது 5 உறுப்பினர்களை கொண்ட குழு, என் பேராயம் அப்படின்றது 8 உறுப்பினர்களை கொண்ட குழு, சரியா? இந்த குழுக்கள் தான் வந்து இவங்களுக்கு வந்து யூஸ் ஆச்சு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஓகேங்களா? அடுத்தது படைத்தலைவர் அப்படின்றது வந்து தானை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. படைத்தலைவர் இன்னொரு பேர் வந்து தானை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கோங்க. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வாள், கேடயம், தோமாரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தோமாரம்னா எரி ஈட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? இந்த தோமாரம் அவருடைய என்ன இருந்ததுன்னா சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, இந்த ஆயுதங்கள் வைக்கிற இடங்கள் வந்து படைக்கொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த கோர்ட், இந்த நீதிமன்றங்களை பொறுத்த வரையும் நகரத்தில் வந்து அவை அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் வந்து மன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இதை பார்த்துக்கோங்க, ஓகே? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஓகே? அதெல்லாம் வேண்டாம். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் எதிர்ப்பாலை. இது வந்து ஜஸ்ட் ஒரு லேஅவுட் மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே?
பெண்களின் நிலை. பெண்களின் நிலை வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெற்றோரின் சொத்துக்களில் மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றிருந்தனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? பெற்றோரின் சொத்துக்களில் மகனும் மகளும் இது கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. சங்க காலத்திலே வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பெற்றோரின் சொத்துக்களில் மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றிருந்தனர். இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா முதன்மை கடவுள். மக்களின் முதன்மை கடவுள் சேயோன் அல்லது முருகன். முருகனை தான் முதன்மை கடவுள் சொல்கிறாங்க. ஓகே, அதர்வைஸ் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. இங்கே பார்த்துக்கோங்க. என்னென்னா வந்து பாணர் விரலியர் இவங்க வந்து யாருன்னா பாட்டு பாடுறவங்க. பாணர் விரலியர் பாட்டு பாடுறவங்க. கணிகையர் அப்படின்றது வந்து நடனம் ஆடுறவங்க. கணிகையர் அப்படின்றது நடனம் ஆடுறவங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்தோம். நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். பாணர் விரலியர் 2 பேரும் வந்து பாட்டு பாடுறவங்க. கணிகையர்ன்றது நடனம் ஆடுறவங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா அவங்களோட தொழில்கள். ஓகே, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அவங்க அந்தந்த திணைக்கு ஏற்ற மாதிரி தொழில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது எதுவும் வேண்டாம். நாலங்காடி அல்லங்காடி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நாலங்காடின்றது வந்து காலை நேர சந்தை, அதாவது பகல் போகுது. அல்லங்காடி வந்து இரவு நேர சந்தை. அது மாதிரி தெரிஞ்சிட்டா போதும். இந்த பாருங்கள், மலபார் கருமிளகு. அதாவது என்னென்னா வந்து எகிப்து அரசன் 2ஆம் ராம்சஸ் அப்படின்ற ஒருத்தருடைய உடல் வந்து திறக்கப்பட்ட போது அவருடைய உடலில் அவருடைய அடி வயிற்றில் வந்து கருமிளகு கதிர் இருந்ததாக வந்து கண்டறிந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நியூஸை சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு அரசருடைய வயிற்றில் வந்து கருமிளகு கதிர் இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் ராம்சஸ். அவர் எந்த நாட்டு அரசனா? எகிப்து அரசன். இந்த முக்கிய ஏற்றுமதி பொருள் இறக்குமதி பொருட்கள் இருக்குல்ல, இதில் வந்து இறக்குமதி பொருட்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. புஷ்பராகம், ஈயம், திராட்சை மது, கண்ணாடி, குதிரைகள். சரியா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. இதை தவிர வேறு எது வேண்டாம். ஓகே, இந்திய வணிகர்களால் ரோம பேரரசு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு வந்து மிக முக்கியமானது கருதப்பட்டது. அந்த பட்டு வந்து கிட்டத்தட்ட எடைக்கு எடை தங்கம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பேர் தான் ஆரிலியன். ஓகேவா? அவர் வந்து ரோம பேரரசர். கருமிளகு இருந்தது வந்து எகிப்து அரசன். சரியா? பட்டுக்கு வந்து எடைக்கடை தங்க கொடுக்கலாம் சொன்னது வந்து ரோம பேரரசர். ஓகே, இது பாருங்கள். முசிறி தான் வந்து முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோம் நாட்டை சேர்ந்த பிலினி வந்து தன்னுடைய இயற்கை நூலில் அந்த முசிறின்ற இடத்த வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவாக முசிறின்ற ஆல்ரெடி பார்த்தோம். சேரர்களுடைய துறைமுகம் அது. சரி, அந்த துறைமுகத்தை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஓகே, அதை தவிர வேறு எதுவும் வேண்டாம் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்துட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பாண்டியர்கள் அடுத்ததாக வந்து நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா களப்பிரர்கள். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ.